அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டிகேட்டர் பத்தின வீடியோ நேற்று எடுத்து போட்டிருந்தேன். எப்படின்னு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டைமிங்ல இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த இடம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரூல் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் வந்து என்ன இருக்குங்க, பை ட்ரிகர் ஆயிருக்கா. ஆனா நம்ம ரூல் படி அந்த இதுல வீடியோல சொல்லியிருந்தா இதுக்கு மேல க்ளோஸ், இந்த பிரைஸ்க்கு மேலே இந்த க்ளோசிங்க்கு மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கணும் இல்லையா, கன்ஃபர்மேஷனுக்கு வச்சதா இல்லையா, வைக்கல, அப்போ இன்வேலிட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இது எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்னா 5 minutes. இது நம்ம இண்டிகேட்டர்ல எதுல பார்க்குறோம், ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல ஐல பார்க்குறோம். ஓகேங்களா? அது லோல பார்த்தாலும் இதா 5 minutesல இருந்தா ஓகே தான். அடுத்தது இதுல இது கால். இப்போ அடுத்தது 1 minute இது பாருங்க, டைம் இந்த இது 12:45 இது ட்ரிகர் ஆனது. 12:45க்கு இங்க எந்த சிக்னலுமே கொடுக்கலீங்க, எந்த சிக்னலுமே கொடுக்கல. எப்ப கொடுக்குது, 1:29 கொடுக்குறாரு பை சிக்னல். ஆனா இதுவும் என்ன பண்ணல, இந்த இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கணும் இல்லையா, க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணல. எகைன் மறுபடியும் வந்து என்ன டைம் கொடுக்குறாரு பாருங்க, நான் ஜூம் பண்றேன். எந்த டைம் க்ளோஸ் பண்றாருங்க, 1:54க்கு 1 minute. அப்பதான் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்பவும் அவர் மேல க்ளோஸ் வைக்கல. எப்ப க்ளோஸ் வைக்கிறாரு, 2:02க்கு க்ளோஸ் வைக்கிறாரு. இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சா. அடுத்த இதுல நம்ம என்ட்ரி எடுப்போமா. என்ன ஆயிடுச்சுங்க, பிரீமியம் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்பட்டதா. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ நேரம் இவங்க வந்து செல்லுல தான் இங்க வந்து மேல போல. ஆனா இதுல ஏறுறது இறங்குறது இதெல்லாம் என்னதுங்க, நம்மள சும்மாவா பயமுறுத்தி வெளியே போக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த டைரக்ஷன் ட்ரேட் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? தட் இஸ் த மார்க்கெட், பியூட்டி ஆஃப் மார்க்கெட்டுங்க. நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறதுடைய விஷயம், சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த ஒரு இது. அடுத்தது நம்மளுடைய இன்னைக்கு லெவலுக்கு வந்துருவோம். நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:10க்கு தொடங்குது. அதுக்கான டீடைல்ஸ் டாபிக் எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் அனுப்பிச்சாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க எங்கிட்ட அந்த கூகுள் ஷீட்டை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதில் பேமெண்ட் டீட்டெயில், அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும், அதை அப்டேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்ன, மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,500 புட்டு, 23,500 புட்டு 142 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும் அப்படிங்கிறது தான் சொல்றோம். 148 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நடந்திருக்கு பாருங்க, இங்க பாருங்க, 142 ரூபாய்க்கு மேல அப்படியே தூக்கிட்டு இங்க இருந்து ஏன் திருப்பினாங்க, ஒய்? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும், நீங்க யூடியூப் பாக்குறவங்க நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே பிராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். ஓகேங்களா? அங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுங்க, இறங்கி மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, 142லயே எகைன் மறுபடியும் திரும்புது. ஏன், நம்ம மார்க்கெட்ல எந்த நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம முன்னாடியே கால்குலேஷன்ல போட்டுமா. அதனாலதான் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் சேர்த்துதான். மேக்ஸை நம்புங்க, கணக்கை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. போய் இண்டிகேட்டர், பேட்டர்னு, பிரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வைத்து வர்த்தகம் பண்ணாதீங்க. நம்மளுடைய மேக்ஸுக்கு தான் எதுக்குமே சிறந்தது. தெரிந்து புரிந்து கொண்டு படித்து தெரிந்து கொண்டு வரதுக்குன்னு உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கோங்க. இல்ல நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.